கடகம் ராசிக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் வந்து அஷ்டமத்து சனி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அஷ்டமத்து சனி முடிஞ்சதே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு கூட நம்பலாம். கடகம் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ராசியில் ஜென்ம குருவாக உட்கார்றார். அப்போ ஜென்ம குருன்னா வனவாசம் சொல்கிறாங்களே, அப்போ நாங்களும் ஏற்கனவே அப்படி தான் வாழ்ந்துருக்கோம், அப்படி டோட்டலாகவே வனவாசம் போயிடுவோமா, அப்போ நாங்கள் வந்து வாழ்க்கை வாழ முடியாதா அப்படின்னு நினைக்க தேவையே இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரு இந்த கடகராசியில் அமரும்போது ஸ்தான பலம் ஒர்க் ஆகாது. கட்டாயமாக குரு உச்ச வீட்டில் இருக்கனால மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். அவர் குருவுடைய பார்வை என்பது வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 5ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கார், கடகராசிக்கு 7ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார், கடகராசிக்கு 9ஆம் வீடான மீன ராசியை பார்க்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவர் உச்ச வீட்டிலேருந்து பார்க்கறனால இவங்க யோசித்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் ரொம்ப நாளாக யோசிக்க சார், இது நடந்தால் வெற்றி பெற்றுவேன், ரொம்ப நாளாக என் மனசில் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது, இது போச்சுன்னா வெற்றி பெற்றுவேன், அப்படி எதை இவங்க சிந்தித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த சிந்தனை சிறப்படைங்கிறது உண்மை. இவங்க சிந்திக்கிற விஷயங்களை எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றி பெறுவாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே சொல்லுவோம், காதலை சிக்கி சின்ன பின்னமான ராசியில் கடகராசியும் ஒன்றும் சொல்லுவோம். ஐயா நான் காதல் பண்ணேன் சார், அடி மேலே அடி, நான் எவ்வளோ பெரிய டேலண்டான ஆள் தெரியுமா, எங்கள் வீட்டில் என்னை எப்படி ஒரு செல்ல பிள்ளைய வளர்ப்பாங்க தெரியுமா, கடைசியில் காதல் பண்ணிட்டு காலில் விழுந்து கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை சார், யாருன்னே தெரியாது அந்த பையனை, அவனை நான் நேசித்தேன், என்ன ஏன் நேசித்தேன்னு நினைக்கிற அளவுக்கு என்னை தண்டனை கொடுத்துட்டான், யாருன்னே தெரியாது அந்த பொண்ணை, அவள் தான் என் உயிர் மூச்சு நினச்சேன், ஆனால் அவள் தான் என் மூச்சை பிடிச்சி டோட்டலாக அவுட் பண்ணுற அளவுக்கு என்னை பண்ணிட்டா அப்படிங்கிற வார்த்தைகள் தான் என்னைய பொறுத்தளவு கடகராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி கடந்த காலங்களில் சொல்லியிருப்பாங்க. ஒரு 3 வருடம், கடந்த 3 வருடத்தில் கடகராசிக்காரங்கள காதலில் இன்னும் நான் காதல் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த காதல் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் போராட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அந்த போராட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு சார், உண்மையான காதலாக இருக்குது சார், போராட்டம் இருக்குது, நிவர்த்தி ஆயிருமா அப்படின்னா உண்மையிலே நிவர்த்தி ஆயிரும். இவங்களுடைய காதலை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. இவங்க உண்மையாகவே காதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போராட்ட நிலையில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உண்மை காதல் வெற்றி பெறும். சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆப்போசிட் பார்ட்டி இவற்றை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மைண்டில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது, இது உண்மையான காதலா இல்லை நம்மளை ஏமாத்துறானா இல்லை நம்ம ஏமாந்துக்கு இருக்கோமான்னு யோசனை இருந்துச்சுன்னா குரு என்ன பண்ணுவார்னா போலியான நபரை கட் பண்ணிவிட்டு உண்மையான பெற்ற தாய் தகப்பனை நேசிக்க வைப்பார். காதல் அப்படி மாறிடும். நான் என்னை பெற்ற தாய் தகப்பனை நேசிக்கேன்டா, உன்னையேண்டா நான் வருது கஷ்டப்படணும், எனக்கு நீ வேண்டான்னு அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இப்போ தான் அவங்க அறிவுக்கு வேலை கொடுப்பாங்க, மனசுக்கு வேலை கொடுத்து ஏமாந்துட்டாங்க, இப்போ அறிவுக்கு வேலை கிடைக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கடகராசி தன்னுடைய கற்பனைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கான அந்த திருமணம், இவங்களுக்கான அந்த வேலையெல்லாம் எப்படி இருக்குது சார்? நல்லா சிறப்பாக இருக்கா? அதாவது கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக திருமண வாழ்க்கை இந்த வட்டம் சூப்பராக இருக்கும். போது கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிறவங்களும் வரன் வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுடைய எல்லை பகுதியிலே, அதாவது அவங்க எந்த ஊரில் இருக்காங்களோ எந்த மாவட்டத்தில் இருக்காங்களோ ஸோ அதன் சார்ந்த பகுதியிலே கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கடகராசிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ உண்மையான காதல் வெற்றி பெறணும் அப்பயே சொல்லிட்டோம். ஸோ காதல் திருமணம் உண்டு சார். கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன், குழந்தை பாக்கியம் கிடைக்குமானா குழந்தை பாக்கியம் உறுதியாக கடகராசிக்கு குருவுடைய பார்வை மூலமாக கிடைக்க போகுது. ஸோ முதல் குழந்தை பெற்றுட்டேன், ரெண்டாவது குழந்தை உறுதியாக கிடைக்கும். ஏன்னா 5க்கு 3ஆம் இடம், கடகராசிக்கு 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, அந்த ராசிக்கு 3ஆம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. ஸோ அந்த வீட்டையும் குரு பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா இரட்டை குழந்தை உண்டு, 2வது குழந்தை பாக்கியம் உண்டு. சார் 2 ஆம்பளை பையனா எடுத்தாச்சு, மகாலட்சுமிக்காண்டி வெயிட் பண்ணுறேன், 3வது குழந்தையாவது எனக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கும், இல்லது 2மே நான் பெண் குழந்தை பெற்றெடுத்துட்டேன், ராஜா மாதிரி ஒரு பையனை பெற்றெடுக்க ஆசைப்பட்றேன், 3வது குழந்தைக்கு இந்த வட்டம் நான் ட்ரை பண்ணலாமான்னா உறுதியாக அவங்க என்ன எதிர்பார்ப்போடு குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்காங்களோ ஸோ 3வது குழந்தை அவங்க எதிர்பார்ப்புக்கேற்ற மகாலட்சுமியோ அல்லது ராஜாவோ பிறக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கடகராசிக்கு இந்த வட்டம் தான் அற்புதமான காலம். ஸோ இவங்க திருமண வாழ்க்கையில் அந்யோன்யம் இல்லைங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் ரோட்டில் அடிப்படி சண்டை போட்டு நீ யாரோ நான் யாரோன்னு சொன்ன கடகராசி ஒரு வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இருந்த நிலை மாறி
நீயும் நானும் ஒன்று வா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய குரு பகவான் கொடுப்பாரு. அதே போல் இங்கே வந்து கடகராசிக்கு என்ன விஷயம் இயங்க போகுதுன்னா, குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக குலதெய்வத்துடைய சக்தியும் ஓகே. கடகராசிக்காரனுடைய இஷ்ட தெய்வத்துடைய சக்தியும் முழுமையாக கிடைக்கப்பட்டு கடகராசி அற்புதமாக இருக்க போகிறாங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் நம்மளுடைய கடகராசி பெண்களாக இருக்கட்டும், கடகராசி ஆண்களாக இருக்கட்டும், ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துருக்கனால வண்டி வாகனம் போகும்போது கவனம் வந்து கரெக்டாக இருக்கும். அசால்ட்டாக ஃபோன் பேசிட்டே போகிறது, இந்த வீலிங் பண்ணுறேன் ரோலிங் பண்ணுறேன்னு நம்முடைய கடகராசி ஆண்கள் சும்மா ஜம்முன்னு நம்ம 2K கிட்ஸ்லாம் பண்ணாங்க, 90 கிட்ஸ்லாம் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கணும். சார் எனக்கு வரப்போகிறேன், அடுத்த மாதம் வந்துடுவேன், ஊர் இப்போ நடந்தானே வந்துடுவேன், எனக்கு ஒரு பெட்டு வந்து எப்போயுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்னு இவங்க என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுட்டு வீலிங் பண்ணலாம். ஏன்னா ராகு என்ன பண்ணுவான், குரு பார்வை கிடையாது, ஏன்டா டேய் ஏன்ட்டே நீ உன் பில்டப் பண்ணுறியான்னு சொல்லி சடக்குன்னு தூக்கி போட்டு உட்கார வச்சிருவாங்க. ஸோ வாகனங்களை போகும்போது அசால்ட்டாக போகக்கூடாது, கவனமாக போகணும். கவனமாக போனால் கடகராசி கவலைப்படாத ராசியில் முதன்மையான ராசியாக இருக்கும். ஸோ கடகராசிக்கு எல்லா விதத்துலையுமே ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாக கூடிய ஒரு நாளாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்காக அவங்க ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சிறப்பாக அமையட்டும்.